ஹாய் guys, நம்ம தமிழ் ராஜ் நாட்டோ ஷிப்புடன்ல எபிசோட் 84 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தனியாக துடிக்குது. உடல்ல இருந்து கை தொண்டனதுக்கு அப்புறமும் அது எப்படி வேலை செய்யுது எனக்கு புரியல. என்ன சக்தி இது? அவன் எப்ப அவன் கைய ஒரு நிமிஷம் இதெல்லாம் நரம்பா என்னன்னு கூட தெரியல. பேப்பர் பாபா வச்சு அவனை அட்டாக் பண்ணப்போ புகை மூட்டத்தை பயன்படுத்தி என்னோட கைகளை பூமிக்கு அடியில ஒளிச்சு வச்சிருக்கான். இந்த அக்காட்ஸ்கே சேர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான சக்தி இருக்கு. என்ன தம்பி, எங்களை அழிக்கிறது அவ்வளவு சுலபம்னு நினைச்சிட்டியா? ஆனா இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் என் திறமைக்கு முன்னால நீ ஈடு கொடுக்க முடியாதுன்னு. இப்போதைக்கு இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுதான் உனக்கு நல்லது. என்னுடைய பாட்டு முட்டாளா இல்லாம புத்திசாலியா முடிவுறேன். பூமியில தான் பொழைச்சு வச்சானா, ஆனா இவ கை வெட்டறதால தான் அது வந்துச்சு. அடச்சே, கம் ஆன் ஜோஜி, இத சரியான வாய்ப்பு. மைட்டி ஹியூமன் கோல்டன் இதுக்குள்ள ஒரு மந்திரத்தை போட்டுறோம். எமட்டா இங்கயா இவரோட அதுக்குள்ள அங்க வச்சாரு நினைச்சு. அப்ப நருட்டோ போட்ட பல்லம் இம்ப்ரூவ் ஆயிருக்கானே. சாக்குரா, நருட்டோ இப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்தா நல்லதோன்னு தோணுது. வாய்ப்பே இல்ல. நருட்டோ அவனோட புது ஜுட்சுவை சீக்கிரமா கத்துக்கலனா நம்ம டீம் 10க்கு பேக்கப்பா உதவவே முடியாது. அவனுக்கே பொறுமை இல்லை, இப்ப அவனுக்கே டைமே கொடுக்கல. இன்னும் வெறியாம மணி நேரம் போதுமா? அது கண்டிப்பா சுலபம் கிடையாது. ஆனா அவனை நம்ம முழுசா நம்பணும். ஏன்னா கக்காஷி சென்சேவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டது நாம மட்டும்தான். அதனால நாம பேக்கப்பா போய் அவருக்கு எப்படியாவது உதவியே ஆகணும். நிறைய வந்தப்பதான் இவ்வளவு பல்ல உருவாச்சு. இன்னைக்கு இவனே இவ்வளவு பல்ல உருவாக்குறான். ஆல் ரைட், இன்னும் கொஞ்சம் தான், என்னால முடியும். இன்னும் பண்ணணுமா? ஒரு வழியா நானும் சரி சமமாக போறோம். கூடிய சீக்கிரம் நீ நினைச்சது நடக்கும். ஆனா சாஸ்கேக்கு ஃபயர் சேஞ்சிங் நேச்சர் இருக்குங்கிறத மறந்துடாத. இந்த 5 கிரேட் சேஞ்சஸ் இன் நேச்சருக்கு பாசிட்டிவான நெகட்டிவான ரிலேஷன்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு புரியல. நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ன சொன்னீங்க? மொத்தம் 5 நேச்சர்ஸ், அதாவது ஃபயர், வாட்டர், எர்த், லைட்னிங், அப்புறம் விண்ட். இது எல்லாமே ரிலேட் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதாவது வித்தியாசமான ரிலேஷன்ஷிப்ஸ். எனது ரிலேஷன்ஷிப்ஸா? எனக்கு புரியல. இரு, இந்த டயக்ராம பார்த்தா உனக்கு இன்னும் நல்லா புரியும் நினைக்கிறேன். சக்ரா நேச்சரோட 5 கிரேட் சேஞ்சஸ். எழுத்துப்பூர்வமா ஒரு சர்க்கிள்குள்ளதான் இதை புரிய வைக்க முடியும். தயாரா இருக்கியா? ஓகே. சரி, இப்ப இந்த சர்க்கிளை சுத்தி கிளாக் வைஸ்ல சுத்தும் போது அதுக்கு 2 பக்கமும் சுத்தி இருக்கிற மத்த நேச்சர்ஸுக்கு ரிலேட்டடா இருக்கும். பக்கம் பக்கம் எது இருக்கோ அது. விண்டோட சக்கர நேச்சர் மாறுதலை விட ஃபயருக்கு சக்தி அதிகம். ஆனா வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இல்ல. ஒரு நேச்சரை விட இன்னொரு நேச்சர் சிறந்ததா இருக்கும். அதே சமயம் இந்த சர்க்கிள்ல பலவீனமானதாகவும் தெரியும். சரி, அடுத்து என்ன? குழப்பமா தான் இருக்கு. இவனுக்கு புரியல. என்ன சொல்ல வர்றாருன்னு புரியல. பொறுமையா இரு, இது என்னன்னு புரிய வைக்கிறேன். நாருட்டோ, உன்னுடைய அந்த விண்ட் ஸ்டைல் ஜூட்ஸு சாஸ்கேவோட ஃபயர் ஸ்டைல் ஜூட்ஸுவை எதிர்த்து போராடும் போது பலவீனமானதா இருக்கும். அப்படி வாட்டர் ஸ்டைலால தான் ஃபயர் ஸ்டைல வீழ்த்த முடியும். ஆமா, இது காத்து. ஃபயர் ஸ்டைலை எதிர்த்து என் விண்ட் ஸ்டைல் ஏன் வேலைக்காகாது? என்ன நடக்கும் நீயே கற்பனை இன்னும் பண்ணு. நெருப்பு தாண்டா தீ விட்டு ஃபயர் நேச்சர்ல விண்ட் படும்போது இன்னும் எரியும். தீ இன்னும் கொழுந்து விட்டு எரியும். அதுவே ஃபயர் நேச்சர் மேல நீ வாட்டர் பயன்படுத்தினா அது அணைஞ்சு போயிடும். சோ சாஸ்கே ஃபயர் ஸ்டைல் ஜூட்ஸுவை பயன்படுத்தும் போது நீ சக்தி வாய்ந்த விண்ட் ஸ்டைல் ஜூட்ஸுவை பயன்படுத்தினா அவனோட ஃபயர் ஸ்டைல் அவன் பவர் தான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். மடங்கு அதிகரிச்சு அது உனக்கே எதிராக வாய்ப்பு இருக்கு. இத சமாளிக்கணும்னா இந்த சர்க்கிளை கொஞ்சம் பாரு. விண்ட் ஃபயரை விட சக்தி வாய்ந்ததா இல்லாம போகலாம். ஆனா விண்ட் எனர்ஜி லைட்னிங்கை விட சக்தி வாய்ந்தது. சாஸ்கே பயன்படுத்துற லைட்னிங் சினோரியை விட உன்னோட புது விண்ட் ஜூட்ஸும் சக்தி வாய்ந்தது. அவன் லைட்னிங் யூஸ் பண்றப்ப நீ யூஸ் பண்ண. நருட்டோ,
நீ ரொம்ப லக்கி. ஏன்னா உன்னோட சேஞ்ச் இன் நேச்சர் எர்த் கிடையாது. என்னடா அப்படின்னா நான் சாஸ்கேவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சா? ஆமா உண்மைதான். விண்ட வச்சு லைட்னிங்க தோக்கடிக்கலாம். இல்ல, நெருப்புல தான் நீ வேற யோசனை. கிடையாது. நான் விண்ஜுட்சுவை பயன்படுத்தும் போதுதான் அவனுடைய ஃபயர் ஜுட்சுவுக்கு அதீத சக்தி கிடைக்கும். கரெக்ட் தானே? ஆமாங்க ஆமா நருட்டோ, அதுவும் உண்மைதான். ஃபயருக்கு வேற வழி தேடணும். அப்போ ம். என்னம்மா சும்மா சொல்லக்கூடாது, நீ கலக்கிக்கிட்டு இருக்க. இது சொல்றது ஏதோ சொல்ல வர நிமிஷம். அசத்தலா போயிட்டு இருக்கு. அப்ப கூடி சீக்கிரமே முடிஞ்சிருமா? ம். இல்ல இல்ல, இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஆ? ஐயா டைம் நிறைய இல்லை. பெர்ஃபெக்ட்டா பண்ண நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவை. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை ட்ரை பண்ணணும். இங்க மட்டும் திரும்ப ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான். இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு ஏதாவது புரியுதா? நல்லாவே புரியுது. ரைடோ சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படியே இருக்கான். ட்ரெஸ் கூட கிளீன். ஏதோ ஒரு ஜூட்சுவை பயன்படுத்தி இவன் உடல்ல ஹார்ட் ஆக்குறான். அதுதான் இவனுடைய ஸ்பெஷலான திறமை. கண்டுபிடிச்சிட்டியா? நீ சொன்னது பாறை சரிதான். மாதிரி. என்ன எதிர்க்கிறவங்க பலத்தை பயன்படுத்துறதுல எந்த அர்த்தமும் இல்ல. எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாலும் இவங்க கதையை முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இது சுலபம் கிடையாது. டைரக்ட் அட்டாக்க பயன்படுத்தலனா வேற என்னதான் பண்றது? ஷிகமாரு, இதான் சொன்னேன். இதனால இப்போ சிக்கமாரு சொல்றது கேட்டுதான் நடக்க முடியும். என்ன பயமா இருக்கா? இதெல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான். காக்கசு, பேச்சுவார்த்தைலாம் போதும். கவுண்டர் அட்டாக் பண்ணலாமா? எதுக்குடா வெயிட் பண்றோம்? முதல்ல இந்த ஜூட்ஸ்ல இருந்து தயவு செஞ்சு ரிலீஸ் பண்றியா? ஒரு நிமிஷம் இரு. யூனோவா கக்காஷி ஆனா எப்படி இத பண்ண? நீ இங்கதான் இருக்கிறங்கிறது கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. அதான்டா கக்காஷி. அது என்னோட ஸ்டைல். வேற மாதிரி. என்ன பயமா இருக்கா? இதெல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான். காக்கசு, பேச்சுவார்த்தைலாம் போதும். கவுண்டர் அட்டாக் பண்ணலாமா? எதுக்குடா வெயிட் பண்றோம்? முதல்ல இந்த ஜூட்ஸ்ல இருந்து தயவு செஞ்சு ரிலீஸ் பண்றியா? ஒரு நிமிஷம் இரு. போடு. மின்னல் மின்னல் வேகத்தில் தான்டா வரும். யாரா இதயத்தில் அடிச்சிருக்காரு. ஆனா எப்படி இத பண்ண? நீ இங்கதான் இருக்கிறங்கிறது கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. குரல்லாம் மாறிச்சு. என்னோட ஸ்டைல். பிரமாதம். ஏய், இங்க என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. பலத்தை பயன்படுத்தி உன்னை தாக்கினா எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு இப்போதானே சொன்னேன். ஆமா, ஆனா எதிர்பாராத நீங்க attack. இப்போ அவ பின்னாடி போனீங்க. நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். உன்னோட பாடியை ஹார்ட் ஆக்குற அந்த ஜூட்ஸுமே சேர்த்துதான். நீ Copy ninja. சயின்ஸை வச்சு பார்க்கும்போது அது எர்த் ஸ்டைல் ஜூட்ஸுவா தான் இருக்கணும். நான் வேகமா செய்யக்கூடிய ஹேண்ட் சைன்ஸ் தூரத்துல இருந்தே அவ்வளவு துல்லியமா கணிச்சிருக்கேன். இந்த லைட்னிங் ஸ்டைல் அவரோட ஹேண்ட் சைன் எவ்வளவு வேகம் தெரியுமா? கையாடுற. அப்படின்னா நீ தான் கண்டிப்பா ஷாரிங்கனா இருக்கிற கக்காஷியா இருக்கணும். எர்த் லைட்னிங் அளவுக்கு சக்தி வாய்ந்தது கிடையாது. தெரியத்தனமா நீ என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. எல்லாருக்கும் இவரை பத்தி தெரியுது. ககாஷி சென்சே கண்டிப்பா திறமையானவர் தான். இன்னும் ஒருத்த மட்டும்தான் பாக்கி இருக்கா. ஒரே நொடியில எல்லாத்தையும் தலைகீழ மாத்திட்டாரு. கக்காஷி சென்சை திறமையானவர் தான். அதேதான். அவனை முதல்ல போட்டு தள்ளணுன்றதா என்னோட திட்டமோ. அப்பதான் அந்த ஹிடனை சமாளிக்க முடியும். ஷிகமாரு, சக்கரக்கரை இது. என்னாச்சு? இது நல்லது. இதுக்கு தாண்டா பயந்தேன். இதுக்கு தாண்டா பயந்தேன். ஷேடோ பொசிஷன் ஜூட்ஸுவோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டான். தனியா வந்திருந்தா என்ன ஆகிருக்கும்ல. அதான் சொல்றேன். இந்நேரம் முடிஞ்சிருக்கலாம் பசங்க கதை. ஆனா
நான் நம்ப மாட்டேன். இவ்வளோ சீக்கிரம்லாம் முடியாது. காக்கசு கதையை முடிப்புன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. வேற என்ன பண்ண சொல்ற? இப்ப உனக்கு அதே நிலைமைதான். இவனை தான் அழிக்கவே முடியாது. அவன் கதை முடிஞ்சுது. அதுக்குள்ள எழுந்தது நிக்கு. ஆமாடா, இவன் உடம்பு ஒன்றும் ஆகாது போல இருக்குது. என்ன அடிச்சா? கக்காசியா அடிச்சிட்டாங்களா? காகசு தான் அடிச்சான். பாவம் இப்பதான் பயங்கரமா பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு இருந்தான். அதுக்குள்ளே அவனை செஞ்சு விட்டியே. இவன் உடம்புக்கு டேமேஜ் ஆக மாட்டேதுங்க. இங்க என்ன நடக்குது? அது இதயத்தில் அடிச்சாரு. நான் தான் உன்னோட ஹார்ட் அட்டாக் பண்ணனே. இதுக்கு மேல எனக்கு போர் அடிக்குது. வந்த வேலையை சீக்கிரமா முடிப்போம். இது என்ன பதக்கம் மாதிரி வாங்கிட்டு அப்படியே நிக்கிறான். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறான். இவனுக்காவது உடம்பு இருக்கா, வேற எதுனா இருக்கா? லிப்ஸ்டிக்லாம் போட்டு இதுவும் கண்டிப்பா 4 பேக்கப்னு நினைக்கிறேன். பப்பட்டு மாதிரியே இருக்கிறாங்க. இதான் சாஸ்திரி மாதிரி தான், அதே மாதிரி தான் இருக்கு. இது என்ன மிருகமா ஃபார்ம் ஆக போகுதுன்னு தெரியலையே. இடி அவனையே கண்ட்ரோல் பண்ண முடியாதே. போச்சு. தனித்தனியா பிரிவானா? ஷிகமாரு, அதுங்க என்னன்னு உனக்கு தெரியுமா? அவன் எப்படி எங்கடா இதுக்கு வந்து கோத்து விட்டுருக்க? நேரடியா அவனை தாக்குனாரே. எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா இவனுக்கு கூட இவ்வளவு நேரம் மோதுறதுக்கு அப்புறம் இங்க நடக்கிற எதை பார்த்தும் எனக்கு அந்த அளவுக்கு அதிர்ச்சியா இல்ல. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பழையபடி மூவ் பண்ண முடியுது. இதெல்லாம் என்ன வினோதமா இருக்கு. என்ன சொல்ற? வேட்டையை ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதேதான். போச்சு. 4 உயிர் போல. போனடே, இதெல்லாம் சொன்னேன் கேட்கல. இதெல்லாம் என்னன்னே தெரியலையே. இவ ஒருத்தி எப்படி சமாளிப்பாங்க? சந்திரா எனர்ஜி ரொம்ப இவன் மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கா. பாத்தீங்களா லாஜிஷன்? இது எல்லாமே உங்களுக்காக. இங்க நடக்க போற பேரழிவை யாராலையுமே தடுக்க முடியாது. உங்களுக்காக இங்க இருக்கிற எல்லாரோட குடலையும் உருவுற. ஹே ஜோஜி, கொஞ்சம் ஜாக்கிரதையாட. இது என்னன்னே என்ன பண்ணுனே புரியலையே. லிக்விடா மாறுது. பிடிச்சுக்குமோ அப்படியே? என்னடா இப்ப என்னங்க நடக்குது? 4 ரிலீஸ் பண்ணி விட்ட மாதிரி இது. காக்கசு, இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. நம்ம ஆட்டமே இப்பதான் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா அதுக்குள்ளேயே ஒரு எண்டு கார்டு போட்ட எதுக்கு? இது பண்ணிட்டாங்க. கேவலமா இருக்கு. போகாம ஏன்? அவ உடம்புக்குள்ள இருந்து வந்த மாஸ்க்ல ஒண்ணு கொலாப்ஸ் ஆயிருக்கு. இவர் அடிச்சதில்ல. வச்சு அட்டாக் பண்ணது கண்டிப்பா அந்த மாஸ்கா தான் இருக்கணும். இவங்களை புரிஞ்சுக்கிறது அப்போ ஒரு உயிர் போயிருக்கு. ஹேடான், கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பாரு. இவங்களை நான் சமாளிச்சுக்கிறேன். வாய்ப்பே இல்ல. நானும் களத்துல இறங்கணும். வேடிக்கை பாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் தொடர்ந்தோன்னா இந்த 3த்தையும் கொள்ளணும். அதனால வழக்கம் போல ஒன்னா சேர்ந்து செய்வோம். அவனே கக்காஷி மேல மட்டும் பிளேடு போயிடுச்சு. நான் நருட்டோ நிறுத்திடும். நான் நரோட்டா கிட்ட தான் அந்த வின் ஸ்டைல் கூட இருக்குங்க.
இவன் பெரிய உருவமே ஆக மாட்டேன்றான். கக்காஷி சென்சே இருறா, விண்டு வரான்டா. கக்காஷி சென்சே டீம்மேட்டை வச்சு அவன் தாக்கி இருக்கான். ஆனா ஏன்? ஒருவேளை அந்த ஹிடானுக்கு சாவே இல்லைங்கிற விஷயத்தை பயன்படுத்திக்கிறானோ? ஒண்ணுமே ஆக போறதில்ல. ஒரு காடு இருந்துச்சு எங்க? சிக்கி தப்பு பண்ணிட்டடா. சரிடா, எத்தனை வாட்டி சொல்றேன். தப்பு பண்ணிட்டடா, பண்ணிட்டேன். தயாராக சோச்சி, அடுத்த நாம தான். அடடா போச்சு. அவன் அவங்கள நேரடியா தாக்குனானா? சார்ஜி, ஷிகமாரு, ஓடுங்க. நீயும் போய் அடி வாங்க போற அட பைத்தியம். ஸ்டைல் ஃபால்ஸ் டார்க்னஸ். அடடா லேட் ஆயிடுச்சு. கக்காஷியே தடுமாறாரு ரொம்ப. ஆனா அவர் அவ்வளோ கக்காஷி சென்சே கத்துட்டாரு. ஏற்கனவே கை டேமேஜ். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? தெரியல, இன்னும் நான் உயிரோட தானே இருக்கேன். இவங்க 2 பேரும் பலசாலிகளா இருக்காங்க. அதுலயும் மாஸ்க் போட்டிருக்கானே, அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். அதுலயும் அவங்க சக்ரா நேச்சரோட கம்பேட்டபிளா இல்லைன்னா நிச்சயமா இந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஜூட்ஸுவை பயன்படுத்த முடியாது. ஆனா இவனுக்குள்ள அந்த 3 சக்தியும் இருக்கு. எர்த், விண்ட், அப்புறம் லைட்னிங். இங்க என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆட்டம் இப்போதான் சூடு பிடிச்சிருக்கு. எங்களுடைய இந்த 1-2 காம்பினேஷனை தாக்க பிடிச்ச ஒரே ஆள் நீதான். அதுக்கு பெருமைப்பட்டுக்கோ ககாஷி. அட்டாக்கு ஷாரிங்கான பயன்படுத்தி என்னுடைய ஜூட்ஸுவை தகர்த்துட்டேன். ஆனா இப்ப இதை என்ன பண்ண போற? அடுத்ததா ரெஸ்ட் கொடுக்கணாடே. டைடாராக இதே மாதிரி தான் பண்ணாரு. என்னது? திரும்பவுமா ஃபயர் ஸ்டைல் சீரிங் மைக்ரேன். பயரும் வச்சுருவாங்க. என்னதான் அவங்கள்ட்ட இல்லை. இதெல்லாம் நரட்டோக்கு இப்போ ட்ரைனிங் கொடுக்கறது இங்கே சம்மந்தமாகவே இருக்கு. அன்னைக்கு மாதிரி 4க்கு 4 சக்கரம் இது இருக்குன்னு நினைக்கிறேன். நேச்சர் இன்னைக்கு எபிசோடு மாசா இருந்ததுங்க. அவனுங்க வந்து வித்த காட்டுறானுங்க. அது நம்ம எதிர்பார்த்தது தான் நடக்குது. இங்கே எனக்கு நருட்டோ தான் பயங்கர சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். அந்த பல்ல உருவானோடனே நம்ம ஜோஜி தான் அவ்வளோ பெரிய உருவத்தை அந்த பல்ல போட்டான். நம்ம கிளாஸிக் நடந்துச்சு. நான் அந்த ஞாபகத்தில் பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு இவங்க தான் வந்துட்டாங்களோன்னு பார்த்தா ஐயா வந்து வேற லெவலில் ஏதோ பவர் யூஸ் பண்ணியிருக்கா. அது நரி யூஸ் பண்ணுறப்ப தான் இவ்வளோ பெரிய பல்லெல்லாம் உருவாச்சு. இன்னைக்கு இவனே இவனுடைய அந்த இதுவே பண்ணுறதுக்கே இவ்வளோ பெரிய பல்ல உருவாயிருக்குன்னா பையன் இம்ப்ரூவ் ஆகியிருக்கான் தான். ஆனாலுமே அவனுக்கு திருப்தி இல்லை. ஏன்னா வந்து சாஸ்கியாவை நான் வந்து ஈடா வந்துட்டேனான்றப்போ அவர் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தாரு. அதில் வந்து திரும்ப டவுன் ஆகிட்டான் பையன். ஓ இதுவும் பத்தாதா, இன்னும் வேணுமா அப்படின்றது. பட் அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். நீ இந்த காற்று நெருப்போட காந்தினா அவனுக்கு அது பெனிஃபிட்டே தவிர உனக்கு அது சாதகமாக இருக்காது. ஸோ நீ வேறு கற்றுக்கணுன்றது அது வாட்டர் தான் மெயினாக அது சொன்னது. மேபி இன்னொன்று நீ கற்றுக்கிறதுக்கு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இது வந்து வேறு எதுக்கு நீ இந்த லைட்டிங் யூஸ் பண்ணுறப்போ இது உனக்கு சக்ஸஸாக இருக்கும். பட் நெருப்பு யூஸ் பண்ணுறப்போ நீ ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதை சொல்லாமல் சொல்கிறாரு. அவ்வளோதான். அதான் சொல்கிறேன். இப்போ லைட்டினிங் யூஸ் பண்ணும்போது விண்டோ யூஸ் பண்ணுறான். அந்த மாதிரி அவன் நெருப்பை எடுத்துட்டா அப்போ அவனுக்கு சாதகமாயிடும்ல. ரொம்ப கஷ்டமா அதான். அதாவது எங்கே எதை யூஸ் பண்ணோன்றதை சொல்கிறாரு. நீ வந்து லைட்னிங் எடுக்கும்போது இது யூஸ் பண்ணலாம். அவன் நெருப்பு எடுக்கும்போது நான் வந்து இது ரசிங்கன் அப்படின்னு போனீங்கன்னா அது உனக்கே ஆஃப் ஆகிடும்.
ஸோ எங்கே எதை யூஸ் பண்ணுன்றது தெரிஞ்சு யூஸ் பண்ணுன்றது தான் அவர் சொன்ன விஷயம். அவன் நெருப்பு எடுத்தானா அங்கேருந்து எஸ்கேப் ஆகு, திரும்ப நான் அவனுக்கு ஈடாக கொடுக்குறேன்ட்டு நான் ஈக்குவல் ஆகிட்டேன் அப்படின்ட்டு நீ போனீங்கன்னா அடிப்படுவேன்றதை சொல்லாமல் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு சாசுகே கூட வந்து ஷிக்குமார் ரொம்ப ஒன்றும் நல்லாயிருக்கும். இந்த பிளானிங் அதுக்கெலாம் சொல்கிறேன், பட் வாய்ப்பு இல்லை சொல்கிறேன். இல்லை, எனக்கு வந்து சிக்கமாரோட மூளை அண்ட் வந்து நம்ம நருட்டோட பவர் இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கணும். அவனுடைய கைட்லைன்ஸில் இவனுடைய பவர் யூஸ் பண்ணால் இவனுக்கு மூளை இல்லை, அவன்கிட்ட சக்கரா இல்லை, ரெண்டும் ஒன்று குடிச்சுன்னா வேற லெவலில் இருக்குன்னு எனக்கு ஆரம்பத்துல தோணிட்டே இருக்கு. நான் கிளாசிக்லேருந்தே அதை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து இவனோட ஐடியாவை நருட்டோ ஃபாலோ பண்ணால் வேற லெவலில் இருக்கும். இவனுக்கு 2 பேர் டீமாக இது வரைக்கும் தனித்தனியாக போயிருங்க. கிளாசிக் நடந்துச்சு, பட் அதாவது 2 பேர் மட்டும் ஒரு மிஷினில் இறங்கி இது வரைக்கும் பார்க்கல. இப்போ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ செகண்ட் பேக்கப் நருட்டோ தானே வரான். மேபி இவனுடைய பிளான் வந்து நருட்டோ கிட்ட சொல்லி அதை இவனுக்கு எக்ஸிக்யூட் பண்ணால் மேபி நடக்கலாம். ஆனால் சிக்கமாரை வந்து பிளான் மட்டும்தான் கொடுக்கணும். அவன் எதனாவது ஷேடோ அது இது யூஸ் பண்ண ட்ரை ஆகிடுறான். அவனை அப்புறம் பார்த்துக்கிற மாதிரி ஆகிடும். ஜஸ்ட் பிளானுக்கு மட்டும்தான் அவன் இருக்க முடியும், அப்படியே போனாலும். ஸோ இதை தான் நான் சொன்னது, உங்களுக்கு பிளான் எல்லாம் ஓகே, பட் வந்து இது எவ்வளோ நேரத்துக்கு தாக்கும். அவங்கள்ட்ட சக்கரை அபரிவிதமாக இருக்குது, எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்பானுங்க, 2 நாள் நிற்பானுங்க. ஆனால் நம்ம பசங்கள்ட்ட 1/2 hour 1 hour தான், அதுக்கப்புறம் ட்ரைன் ஆகிடும். அதுக்கப்புறம் இருக்கிறது கக்காஷி. அவருமே வந்து இதை நான் சொன்ன அதே விஷயம்தான். ஷாரிங்கன் எடுத்தால் டக்குன்னு ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ இது லைட்னிங் ஒன்று போட்டால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மொத்த சக்கரம் கண்டிப்பாக ட்ரை ஆகிருக்கும். இப்போ நெருப்பு எடுக்கிறான், சரி அதுக்கு ஒன்று போட்டால் சுத்தம் அவரும் ட்ரை ஆகிடுவார். எனக்கு பகீர் இருந்தது. ஆஸ்மான் நடந்த மாதிரி அவனை கக்காசி மட்டும் எதனா பண்ணிங்க அவ்வளோதானே, நான் நருட்டை ஸ்டாப் பண்ணிடுவேனான்ற அளவுக்கு எனக்கு வெறியாகுது. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக பசங்க மேலே அடிப்படாமல் தான் பார்த்துப்பார். ஆஸ்மா மையை தான் அவரும் ஒரு என்ன நடந்தாலும் விட மாட்டார். அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு பக்கம் பயம். ஸோ இவ்வளோ இருக்குங்க. இது வந்து எப்படி அவன் விட்டான்றது தான். ஒருத்தரை மட்டும் வந்து பார்த்துக்கலாம், அவனை வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டேன்ன்றது வந்தது தான் இங்கே பயங்கர டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. அவனை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லாமல் எப்படி வந்த பிளான் போட்டான். எமோஷனல் எடுக்கிற முடிவு தான், டக்குன்னு எமோஷனல் வந்துட்டான், கஷ்டம் தான். இதை தாண்டா அன்றைக்கி சொன்னேன், எமோஷனல் எடுக்கிற முடிவு தப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் யோசிக்கணும். அதுதான் சொல்கிறேன், தப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த இடத்துலன்றதுக்காக நான் சொன்னேன். இப்போ போனால் அந்த அடிப்பட்டை இப்போ நான் இது இருன்னு சொன்னால் இருக்க மாட்டான். நீ ஏன் போய் மிஷினை பாரு, நீ ஏன் அடிப்படுவ, அப்படியே உனக்கு தெரியும் நான் எடுத்த முடிவு தப்புன்ட்டு. அப்போ தான் ஓ மனசு அடங்கும். அது வரைக்கும் நீயும் அதை புரிஞ்சுக்க போகிறதில்ல, யாரை சொன்னாலும் கேட்க போகிறதும் இல்லை. இப்போ பார்க்குறான், இப்போ வந்து புரிஞ்சுப்போ நம்ம எடுத்த முடிவு தப்புன்ட்டு. அப்போ தான் அவன் கூல் ஆவான், வேறு வழி இல்லைல்ல. இல்லை, நான் சொன்னதுன்னா சிக்கமாருக்கு திரும்ப வழி வேணான்றது தான். இப்போ உன்னை பாதுகாக்க கக்காஷி நிற்கிறாரு, அவருக்கு எதுனா ஆச்சுன்னா திரும்ப அதே ஜோனுக்கு தான் நீ போவ. அது உனக்கு வேணாண்டா, கொஞ்சம் யோசிச்சு முடிவு, பொறுமையாக இருன்னு சொன்னது இந்த விஷயத்துக்காக தான். அது நடக்காமல் இருக்கணும், திரும்ப ஒன்று எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம், அவ்வளோதான். என்னதான் கக்காஷி அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியுதுங்க, அவர் வந்து அந்த லைட்னிங் போனால் கண்டுபிடிச்சிட்டான், காப்பி நிஞ்சா நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உலகத்துக்கே அந்த ஊரில் இருக்க மொத்த பேருக்கு இந்த அடுக்கு வரைக்கும் நம்ம கக்காஷி தெரியுதுன்னா அவ்வளோ பெரிய ஆள் தான் அவருக்கு தெரியுது. ஆனாலும் இவங்களுக்கு இருக்கிற அந்த சக்கரா ஈக்குவலாக இல்லை, அது மட்டும்தான் மைனஸ், அது மட்டும்தான். கக்காஷி என்னன்னா 1000 வித்தை எல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டாலும் யூஸ் பண்ண முடியலையே. எனர்ஜி போச்சுன்னா அவ்வளோதான், ஷாரிங்கன் எடுத்துட்டா அவ்வளோதான். என்னதான் வித்து அவருக்குள்ளே இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியல, அவருமே ட்ரை ஆகிடாரு. கக்காஷி பார்க்கவே கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப டயர்டாயிட்டாரு. ப்ளஸ் கை வேறு அடிபட்டு இருந்ததா, அதனால ஒரு மாதிரியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதான் அவருக்கு ஐடியா இல்லை, அவர் வந்து முன்னாடி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுவார், அதை காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த வித்தியை அவனுக்கே போட்டார். பட் இங்கே ஐடியாவே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு, இதெல்லாம் இன்னும் இப்போ தான் அனலைஸ் பண்ணணும். இதே மிஷின் இப்போ 2வது டைம் வந்தால் நேற்று முடிச்சுட்டு இருப்பார். ஃபர்ஸ்ட் டைம்ன்றப்போ அவருக்கு இப்போ தான் பார்க்குறாரு, எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கு. இதுவே ஸ்பீடு தான், பட் வந்து இங்கே பத்தலை அப்படின்றப்போ ஒரு பயம் கிரியேட் ஆக தான் செய்யுது. கக்காஷி கூடமே எப்படி தனியாக வந்தாருன்னு தெரில. அவரு கூடமே ஒரு 2-3 பேர் சேர்த்துட்டு வந்துக்கலாம், இல்லை டீமாக போகலான்னு முடிவு பண்ணலாம். அவரு கூடமே இல்லை பசங்களோட நான் மட்டும் போகிறேன்ட்டு அவருமே டிசிஷன் எடுத்துகிட்டு வந்துட்டார். இல்லை, அவருக்கு நம்பிக்கை ஏற்கனவே டயர்டராக இது பார்த்துருக்காரு இல்லையா. மேபி இந்த அளவுக்கு தானே இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் இது அதோட மோசமாகறாங்களே. ஒருத்தனும் இந்த எனக்கு சாசுரி தான் ஞாபகம் வரான். அதே மாதிரி தான் 4 பேக்கப் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவனுக்கு ஒன்றுனா அந்த 3த்தையும் கொண்டு அதுக்கப்புறம் இவனை கை வைக்கணுன்ற மாதிரி. ஆனால் இப்போது எமோட்டோ நருட்டோ கொடுத்த அதே அட்வைஸ் இங்கே நடந்துகிட்ருக்கு. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அந்த வித்தெல்லாம் இங்கே நடந்துட்டு அவனுக்கு ரிலேட்டபிளாகவே கரெக்டாக வருது. ஸோ இங்கே இப்போ இவன் ஃபயரும் யூஸ் பண்ணுறான், காற்று யூஸ் பண்ணுறான், விண்டு யூஸ் பண்ணுறான்றப்போ இது நருட்டோக்கு ஒரு பாடமாக தான் அமையும். இது எல்லாத்தையும் இப்போ இவன் டேக்கிள் பண்ண ஆரம்பித்தா இது எல்லாம் சாஸ்கே கிட்ட அவன் மோதுறப்போ இருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஏற்ற மாதிரியே வருதுங்க, அது எப்படின்னு தெரியல.
எனக்கு வந்து இந்த பப்பட்டு மாதிரி இருக்கிற உடம்புங்கெல்லாம் எப்படா முடிவீங்கன்னு எனக்கு கடுப்பா இருக்கு. சும்மா சும்மா இதே மாதிரி காமிச்சு திரும்ப திரும்ப வந்துன்னு அழிக்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டமா இருக்கா. ஸோ அதனால பவர் உண்மை உடம்போட இருக்கிற பவர் எடுத்துட்டு யாராவது வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. என்னன்னா இடான் வந்து துண்டு துண்டா வெட்டினாலும் திரும்ப இவன் தைச்சிடறான். இவன் ஆல்ரெடி தைச்சுதான் ஒட்டியே வச்சிருக்கான். உடம்பு ஷர்ட்டு கட்டுறப்ப தான் தெரியுது ஆல்ரெடி உடம்பு துண்டு துண்டா தான் கிடக்குது. அப்போ இவனுக்கு என்னதான் பண்ண முடியும்? அவர் அட்டாக் நேரம் இதயத்தில் தான் அட்டாக்கே பண்ணது. பட் வந்து அந்த மாஸ்க் மேலே பட்டனால அந்த ஒரு உயிர் போயிருக்கு. ஸோ இவனை இப்போ தொடர்ந்து 4 முறை அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் அப்பயும் இவனை அழிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த உடம்பே இப்படி இருக்கு, வெறும் நரம்பு தான் நினைக்கிறேன். அது உடம்பு ஃபுல்லாக வயரா நரம்பான்னு கூட தெரியல. ஸோ இவனெல்லாம் எப்போ அழிக்குது? எங்கடா உங்களுக்கு உயிர் இருக்குதுன்னே தெரியல. அதை கண்டுபிடிச்சு வேற இப்போ அழிக்கலாம். வந்து உடம்புல எங்கேயுமே உயிர் இல்லை எனக்கு. அந்த 4 மாஸ்க்ல மட்டும்தான் உயிர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது குத்தும்போது மட்டும்தான் பிளட் வருது. ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. சரி, இவனுக்காவது இப்போ சொல்லலாம் காகசுக்கு இந்த 4 இருக்கு, 3 இப்போ அழிச்சா அழிக்கலான்ட்டு. இட்டானுக்கு என்ன என்ன இளவனே தெரியல. அவனும் அதே தான். நீ துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் வருவானா? அவனுக்கு எங்கடா உயிர் இருக்குன்னு அதை வேற தேடணும். எவ்வளோ மிஷினுங்க. ஆனா எனக்கு ஹீடன் பேசுனது மட்டும் கொஞ்சம் கடுப்பா இருங்க. ஏன் தெரியுமா? என்னதான் நீ வந்து வாய் பேசினாலும் காப்பாற்ற போறது காக்காசு தான். ஆனா டைலாக் மட்டும் ஒரு பெரிய இவ மாதிரி பேசுறான். அது கக்காசு பேசினா கூட எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்குங்க. அவன் அவ்வளவு பண்றான், அவன் பேசுறான். நீ எதுக்குதான் பேசுற? ஸோ இவன் எல்லாத்துக்குமே அவனை தான் எதிர்பார்க்குறான். இவனோட பவர் முடிஞ்சிச்சுன்னா உடனே காகசுன்னு அவனை தான் ஆனா எதிர்பார்க்குறான். பேசும்போது நீ வராதடா நான் பாத்துக்கிறேன் ரொம்ப பேசாதன்றாங்க. வராதடா போடா வாடா. ஆனால் ஒன்றும் இல்லை, அவன் தான்டா பண்ணுறான் அவனுக்கு. ஆனால் இது வந்து எல்லாம் மிக்சடாக இருக்குங்க. எனக்கு இதில் வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் காமெடியாகவும் இருக்குது. ஏன்னா 2 பெரிய வில்லன்களை வந்து சிக்குமார் வச்சு விளையாடுந்தான் அவன் 2 பேரை. அது நினச்சி சிரிப்பாக இருக்குது. ஒரு செகண்ட் வந்து அந்த யோசனைக்கு போகுது. ஐயோ அவனுக்கு சக்கரெல்லாம் ஐயா இருக்குமே, ரொம்ப நேரம் போராடணுமேனு அது ஒரு பக்கம். கக்காசிங்க ட்ரெயின் ஆகிருக்கும் போது அது ஒரு பக்கம், டே சீக்கிரமாக நருட்டோ முடிச்சிட்டோலான்னு அவன் பக்கம் ஒரு பக்கம் ப்ரெஷர். இவ்வளவும் குழப்பமாக இருக்குது. ஏன்னா முடிய போகுது, என்ன ஆகிடுமோ, எதுவும் கெட்டதாக நடந்துடக்கூடாதுன்ற பயம் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. இது என்னதான் நம்ம வந்து இதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டாலும் அது நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.